ஹாய், வெல்கம் டு ஜுலா ஸ்ட்ரீட். இன்றைக்கி வந்து ஒரு கீரை கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். அதாவது கதம்ப கீரை கூட்டு. இது நம்ம வீட்டிலையே ஆர்கானிக்காக முளைக்க வச்ச அந்த கீரைகள்லேருந்து எடுத்து நான் கூட்டு வச்சனால எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலுங்க. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை, இல்லைன்னா சிலோன் கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த கீரை நம்ம வீட்டில் இருக்குது. ஸோ இதோட தண்டுகள் வந்து டியூப் மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற கொழுந்துகள் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரிஜினல் பொன்னாங்கண்ணியும் இருந்தது. அதில் இருக்கிற இலைகளை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். பொரியல் பண்ணுறதுனா கொஞ்சம் நல்லா தண்டோடையே உடச்சி எடுத்துக்குவேன். இது நான் கடைய போகிறதுனால வெறும் கொழுந்துகளை மட்டும், அது கூட அந்த இலைகளை மட்டுமே நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ஒரு கை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஊட்டியில் வந்து தாடி கீரைன்னு சொல்லுவாங்கங்க. இது நான் இங்கே மட்டும் தான் பார்த்துருக்கேன். இந்த கீரையும் நம்ம வீட்டில் இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டம். வெறும் அந்த இலைகள் மட்டும் ஆஞ்சி எடுக்கிறது, தண்டுகளை விட்டுட்டு. ஸோ அதில் இருந்தும் ஒரு கை நான் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே இப்போ நம்ம வீட்டில் இருந்து நமக்கு கிடைச்சதுனால எல்லாமே ஒவ்வொரு கை நான் எடுத்துக்கிட்டேன். இதை தனித்தனியாக பண்ணும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் நம்ம இந்த 3 கீரைகளையும் நான் ஒன்றா சேர்த்து செய்யும்போது உண்மையாகவே அந்த டேஸ்ட் வேறு லெவலாக இருந்ததுங்க. அதனால தான் நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஒரு 50 கிராம் வந்துட்டு பாசி பருப்பு எடுத்துக்கலாம். அது கூட நம்ம கனவு தோட்டத்தோட மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 2 ட்ராப் மட்டும் நான் விளக்கெண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா விடுங்க, இல்லைன்னா வேண்டாம். பருப்பு நல்லா மலர்ந்து வேகும். ஸோ இதை வந்து நான் ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு ரொம்ப குழஞ்சிராமல் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இது கூட ஒரு 6-7 சின்ன வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கீரைகள் எல்லாம் கழுவுனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம் மட்டும் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம இந்த பருப்பில் போட்டுட்டு இந்த பருப்பை வந்து நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். அதாவது குக்கர் போட்டு மூடி போட்டு நம்ம நல்லா மூடி விசில்லாம் விடாமல் ஜஸ்ட் அந்த மூடியை மட்டும் மேலாப்பில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா வேகிற மாதிரி நம்ம அப்பப்போ திறந்து பார்த்து வேக விட போகிறோம். ஸோ இந்த கீரையை நீங்கள் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா கையில் நசுக்க வர அளவுக்கு இது வெந்ததுன்னா போதும். கீரையோட கலர் மாறிடாமல் இருக்கணும். இடையில வந்து நம்ம ஒரு 2-3 பூண்டு பல் மட்டும் நம்ம இதில் நச்சு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து ஒரு தாளிப்பு கொடுத்து கடைய போகிறோம். நீங்கள் இதை வந்து கடையிறதுக்கு பொதுவாக அப்படியே சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுருங்க. நான் கடைய போகிறேன். ஸோ இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடலை எண்ணெய் வேணாலும் போட்டுங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் நம்ம அதில் போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும்போது நான் வந்து காரம் ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டனால பத்தாதுங்கிறதுக்குனால நான் வரமிளகாயும் இதில் போட்டிருக்கேன். நீங்கள் பேடகி சில்லி ஆர் காஷ்மீரி சில்லி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும்போது நான் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ அந்த கீரையில் கொட்டிட்டு இது நல்லா கடைஞ்சிட்டோன்னா நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு, வத்த குழம்புக்கு சைட் டிஷ்ஷாவோ இல்லை சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்குமே செம சூப்பராக இருக்குங்க. இந்த நேரத்தில் கல்லுப்பையும் போட்டு நான் நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேங்க. உண்மையாகவே இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் ஒரே வகை கீரையை செய்கிறதுக்கு பொதுவாக இந்த மாதிரி 2-3 கீரைகள் போட்டு செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே உங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். Thank you.